Happy Christmas to Vendor TV viewers and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க ஆர்த்தோபெடிஷியன்ஸ் டாக்டர் கனிராஜ் அண்ட் டாக்டர் ராஜேஷ் பாபு. வணக்கம் டாக்டர். வெல்கம் டு தி ஷோ. டாக்டர் கிறிஸ்மஸ் விஷஸ் சொல்ல விரும்புறீங்களா நம்ம வேந்தர் டிவி வியூவர்ஸ்க்கு? ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுறக்க எல்லாருக்கும் விஷ் யூ மெரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டூ. அண்ட் ராஜேஷ் பாபு சார்? வேந்தர் டிவி வியூவர்ஸ்க்கு ஹாப்பி கிறிஸ்மஸ். எஸ் டாக்டர். டாக்டர் இன்னைக்கு வந்து ஐ திங்க் நிறைய பேர் வந்து அவேராக இருக்காங்க. அதாவது ஆர்த்தோபெடிஷியன்ஸ் கிட்ட ஏன் போகணும், எந்தெந்த பிரச்சனைகளுக்காக அணுகணும் அப்படின்றதுக்கு. ஸ்பெஷலாக காமன் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் வந்து ஷோல்டர்ஸ் அண்ட் நெக் பெயின் அப்படின்னு சொல்லலாங்களா? ஸோ இப்போ ஷோல்டருக்கும் நெக் பெயினுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமனாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நெக் பெயின் ஷோல்டர் பெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. எந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்னு இல்லாமல் யங் பீப்புள், ஓல்டர் பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஷோல்டர் பெயினும் சரி நெக் பெயினும் சரி காமனாக இருந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே வந்து நிறைய ஒரு ஓவர்லேப் இருக்குது. அதாவது யூஸ்வலாக நெக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்களுக்கு நெக் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே. ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரில் பிரச்சனை வர்றப்ப அதனுடைய பாதிப்பு இன்னொரு ஸ்ட்ரக்சர்லையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ நெக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த நெக்கோட சம்மந்தப்பட்ட மசில்ஸ் அதில் வந்து ஸ்பேசமோ இல்லை பிடிப்போ வரும்போது அது ஷோல்டரையும் சேர்ந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரம் நெக்கில் இருக்கிற பெயின் அதுவே பரவி ஷோல்டர் பெயினாக கூட மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரெஃபர்டு பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ப்ராப்ளம் நெக்கில் இருக்கும், பட் அந்த வலி வந்து அவங்களுக்கு பரவி ஷோல்டரில் இருக்கிற மாதிரியாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மசில்ஸ் ஒரு நெக்கினுடைய மசில்ஸில் அஃபெக்ட் ஆகும்போது அது வந்து ஷோல்டரை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து போஸ்டர் சம்மந்தமாக, அதாவது வந்து க்ரானிக்காக இப்போ பார்த்தா நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து மசில்ஸ் வந்து ஒரு சில மசில்ஸை மட்டும் ஓவர் ஆக்ட் பண்ணுறோம். அப்படி ஒரு முன்னால் குனிஞ்சு உட்காந்துருக்கிறது இல்லை தலை குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி பண்ணும்போது அந்த மசில்ஸ் மட்டும் ஸ்பாசமில் போயிட்டு பிடிச்சிக்கிட்டு ப்ராப்பர் போஸ்டர் இல்லாதனால பெயின் வரலாம். டெஸ்க் ஜாப்லேயே இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர் இப்போ ஜென்ரலாக வந்து மேலுக்கு அதிக நெக் அண்ட் ஷோல்டர் பெயின் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஃபீமேலுக்கு அதிகமாக இருக்கணும்? இல்லை, இதில் வந்து மேல் ஃபீமேலுங்கிற பாகுபாடு கிடையாது. ஓகே. அதாவது நெக்கை நம்ம எந்த அளவுக்கு ஒழுங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. இவர் டாக்டர் கனிராஜ் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் குனிஞ்சே வேலை செய்கிறவங்க, அண்ட் படுக்கரைச்ச ஒரு அப்நார்மல் பொசிஷனில் கழுத்தை வச்சுட்டு படுக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால தான் வலி வரும். இந்த நெக் பெயின். ஸோ இதுக்கு மேல் ஃபீமேல் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஹவ் வி யூஸ் த நெக் அண்ட் நம்ம என்ன டைப் ஆஃப் வேலை செய்கிறோம் அதெல்லாம் பொறுத்து தான் இந்த நெக் பெயின் வர்றது. ஓகே டாக்டர். டாக்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஏஜிங் பிரச்சனை கிடையாது, யாருக்கு வேணாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இந்த மாதிரி நெக் பெயின் வருது அப்படின்றது ஏஜிங் சம்மந்தமாக இல்லாத ஒரு விஷயம்ன்றீங்களா? இப்போ நெக் பெயின் எடுத்துட்டிங்கன்னா இப்போது ஒரு 20 to 40 இயர்ஸ் அந்த மிடில் ஏஜ்லலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில காரணங்கள்னால வரும். யூஸ்வலாக நம்ம டிஸ்க் ப்ரோலாப்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். இது ஒரு காமன் டேர்ம், இப்போ எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கு டிஸ்க் ப்ரோலாப்ஸ்லாம். ஸோ இந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இல்லை டிஸ்க் அப்படிங்கிறது அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சாஃப்டான ஒரு பொருள், ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி. ஸோ அது வந்து பிதுங்கி வெளியில் வந்து நரம்பு அழுத்தி அதனால் ஏற்படுற வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நான் சொன்ன அந்த 20 to 40 இயர்ஸில் காமன். டீஜெனரேட்டிவ் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வயசாக தானாகவே எலும்பு சுற்றி இருக்கிற ஜவ்வுகளும் தேய்மானம் ஏற்பட்டு அதனால் வர பிரச்சனைகள், அது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு வரும். ஒரு 50 வயசு இல்லை 60 வயசு அதுக்கு மேலே வர்றது. இது வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி ஏஜை பொறுத்து சில பிரச்சனைகள் வரலாம். ஓகே டாக்டர். டாக்டர் அடல்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன நினைக்கிறீங்க நெக் அண்ட் ஷோல்டர்ஸில்? அடல்ட்ஸ்ன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இதே தான். இப்போ எனி ஒன் மோர் தேன் 20 இயர்ஸ் வி கால் தம் அடல்ட். ஸோ அந்த அடல்ட்ஸ்லேயே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. இந்த ஏஜில் இந்த டிஸ்க் ப்ராப்ளம், இந்த நர்வ் கம்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வரும். தேய்மானத்தினால் வர்றது இன்னும் வயசானால் வரும். எலும்பு வந்து சத்து இழந்து மெலிசாகி போய் அது நசுங்கிறது இல்லை உடையிறது, ஒரு சின்ன அடிப்பட்டாலே உடையிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனை வர்றதும் வந்து ஓல்ட் ஏஜில் வரும். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் தாம்பரம் பக்கத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். என் பேர் தமிழரசன். அதான் சார் எனக்கு வந்து இப்போ வயசு 59 வயசு ஆகுது. ஓகே.
இரவு தூங்கும் பொழுது இந்த காலில் வலது காலில் வந்துட்டு அப்படியே ரொம்ப சடனாக வந்து ஒரு சதப்பிடிப்பு மாதிரி பிடிக்குது. என்னால் வந்து ரொம்ப ஒரு கில்லிங் பெயினாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஆயில் இருக்கும், எடுத்து தடவுனா சரியாயிடும்னு சொல்லி அதை எடுத்து என்னால் ஓப்பன் பண்ணி தடவ கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயினாக இருக்கும். அது டாக்டர் நான் கவனிக்கும் போது சேலம் போயிருந்த போது ஒரு மாதிரி வந்துச்சு. டாக்டர் வந்து நைட் கிராம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கால்சியம் மருந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கல. திடீர்னு இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி காலைல 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அன்பேரபிள் பெயினாக இருக்குது சார். காலில் வலது காலில் முட்டு கீழே. இது என்ன ப்ராப்ளமாக இருக்கும் சார்? தமிழ் சார், இது எத்தனை நாளாக இருக்குது உங்களுக்கு? இது வந்து ஒரு ஏறத்தாழ ரொம்ப நாளாக சார், ஒரு மோர் தென் 5 இயர்ஸாக வந்துட்டு இருக்கு. அக்கேஷனலாக வரும், ஃப்ரீக்வெண்ட்டாக வராது. ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க, 1 மாதத்துக்கு ஒருக்க, திடீர்னு ஒரு 10 நாளைக்கு ஒருக்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்கு. வலது காலில் எனக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. சரி. அந்த வலது காலில் ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு. அது வந்து இன்னைக்கு லெகிமெண்டஸ் டேமேஜ்னு சொன்னாங்க. சரி. லெகிமெண்டஸ் ப்ராப்ளத்தினால ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சரியாயிடுச்சு. ஓகே. அந்த சம்பவத்துக்கு பிறகு இப்போ ஒரு ஏறத்தாழ ஒரு 10 வருஷ காலமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எனக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் ஒரு அப்படியே சொட்டிங் ஆகி தூக்கி என்னால் எந்திரிச்சு சேரோட உட்கார முடியாது, அப்படி இருக்கு. ஓகே. இது இப்போ எத்தனை அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருதா? வாரத்துக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி ஆகுது? ஒரு அதான் சார், ஒரு மாசத்துக்கு ஒருக்க வரும், 10 நாளைக்கு ஒருக்க வரும், 52 வீக்ஸ் ஒருக்க வரும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி காலையில் 5:30 மணிக்கு இந்த மாதிரி 2 நாள் தொடர்ந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வரல. இப்போ 4 மணிக்கு சமயத்தில் ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு எழுந்திரிச்சோம்னாக்கா பயந்துகிட்டே நான் தூங்க விட்டுருக்கேன். திரும்ப தூக்கத்துல அதிகமாக வருது. தூங்கத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாகவே தூக்கமே வர்றதில்லை 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாக்கா. சரி. இப்போ அந்த கால்சியம் மாத்திரை சாப்பிட்டேன்னு சொன்னீங்க, அப்போ கம்மியாச்சா எதுவும்? அதான் அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் நான் டாக்டர் போகலை. சாப்பிட்றதை நிறுத்திட்டீங்க மாத்திரை? அப்படின்னு பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடல. அப்புறம் அதில் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்ச மாதிரி தெரியல. இல்லை, நிறைய நேரம் இந்த மசில் கிராம்ப் அப்படிங்கிறது வந்து உடம்புல இருக்கிற கால்சியம், மெக்னீஷியம், அது மாதிரி ஒரு சில தாதுக்களினுடைய குறைபாடு இருந்ததுன்னா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதனால் முதல்ல வந்து உங்களை கிளினிக்கலாக பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அது வந்து மூட்டு சம்பந்தமான பிரச்சனையா இல்லை சதைகள்லேருந்து வருதா அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு சில ரத்த பரிசோதனைகளும் செய்ய தேவை இருக்கும். கால்சியம்னுடைய அளவு, மெக்னீஷியம்னுடைய அளவு, மற்ற ஒரு சில தாதுக்களினுடைய அளவெல்லாம் எப்படி இருக்குது ரத்தத்தில் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை பண்ணால் உங்களுடைய கிராம்ஸ்லேருந்து நிவாரணம் பெற முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? சுலக்ஷனா, டி நகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சுலக்ஷனா. லைக் தி ப்ரீவியஸ் காலர் மாதிரியே எனக்கும் ஐ ஹேவ் திஸ் ப்ராப்ளம். எனக்கு வந்து இந்த லம்பார் ரீஜன்ல இருந்து காலில் சயாட்டிக் நர்வ் காலில் போகிறது வந்து அப்படியே இழுக்குது டாக்டர். அண்ட் எஸ்பெஷலி ஆன் மை ரைட் நீ வந்து ஐ எம் நாட் ஈவன் ஏபிள் டு வாக். மாடிப்படி இறங்கினா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏற வேண்டியிருக்கு, இறங்க வேண்டியிருக்கு, ரொம்ப வலிக்கிறது. நைட் டைம் ஃப்ரம் ஒன் சைட் டு another திரும்பி படுத்தா the nerve starts pulling. So I've been taking this IFT and wax therapy and ultrasoundலாம் எடுத்துக்கிறேன். எத்தனை நாள் எடுத்துக்கணும்? அண்ட் ஐ ஹேவ் திஸ் டீஜெனரேட் இது போன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்களேன். வணக்கம்மா. உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு ஐ எம் 67. 67. யா. உங்களுக்கு வந்து இப்போ இந்த லம்பார் ரீஜன் பெயின் சொன்னீங்க இல்லையா, அங்கேருந்து கால்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த லம்பார் ரீஜன் அந்த பேக் பெயின் அதிகமாக தெரியுதா இல்லை கால் வலி அதிகமாக தெரியுதா? எது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை? எனக்கு ஒரு 4 ஹவுஸ் டிஸ்டன்ஸ் கூட நடக்க முடியல டாக்டர். நடந்தான்னா அப்படியே நின்றுடுவேன். நான் இந்த ஹிப்பில் பெயின் இருக்கு. அந்த ரைட் நீல ஆல்சோ தெர் இஸ் பெயின். எனக்கு L3, L4, 5 அண்ட் S1ல வந்து இது இருக்கு, கொஞ்சம் டிஸ்லொகேஷனு. ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா யூ ஹாவ் 2 ப்ராப்ளம்ஸ்மா. ஒன்று வந்து லம்பார் ஸ்பைன் ப்ராப்ளம், அதாவது அந்த ஸ்பைன் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த போன்லேயே பிரச்சனை இருக்கலாம். அதனால தான் அந்த பேக் பெயின் தெரியுது. அங்கே வந்து நரம்பு அழுத்தமும் இருக்கும். அதனால தான் உங்களால் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்த உடனே காலெல்லாம் வலி வருது, காலெல்லாம் சோர்வடைஞ்சு நீங்கள் உட்கார வேண்டி வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இமிடியேட்டாக பார்க்க வேண்டிய ஒன்று. யூ வில் நீட் அன் எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் ஃபார் த லம்பார் ஸ்பைன். அந்த எம்ஆர்ஐ பண்ணோன்னா நமக்கு எந்த அளவுக்கு நரம்பு அழுத்தம் இருக்குது, எங்கே இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மேபி சர்ஜரி தேவைப்பட்டால் சர்ஜரி, இல்லை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். உங்கள் முட்டி வலி வந்து ஐ திங்க் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். அது உங்கள் ஏஜ் நல்ல தேய்மானத்தினால கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ரே தேவைப்படும். அதுக்கு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான வைத்தியத்தை பண்ணணுமா. ஐ திங்க் நீங்கள் பேக் பெயினுக்கு நீங்கள் இமிடியேட்டாக ஒரு கன்சல்டேஷன் போகிறது பெட்டர்.
கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் மதுரையிலேருந்து பேசுகிறோம். சார் உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார் இப்போ எங்கள் வீட்டுக்காரமாவுக்கு சார் முட்டி வலி எடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகே. 2 காலம் வலி எடுத்துக்கிட்டு நாங்கள் டாக்டர்லாம் இங்கே உள்ள கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. அது கொடுத்தோன்னா கொஞ்சம் சாப்பிட்டோன்னா வலி விட்டுது. அப்புறம் மறுபடியும் வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு சார். ஓஹோ, 2 முட்டிலையுமே வலி இருக்குங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். ஓஹோ, மருந்து மாத்திரை சாப்பிட்டும் சரியாகல. முட்டி வலி எப்போ அதிகமாக இருக்கு? ஆமாம், அப்போ அதாவது இடுப்புலேருந்து திடீர்னு ஒரு சில நேரத்தில் இடுப்புலேருந்து காலை இழுக்கிற மாதிரி இருக்கு வேற சொல்கிறேன். ஓஹோ, இப்போ வந்து முதுகில் அவங்களுக்கு வலி கிடையாது? முதுகு வலி இல்லை சார், வெறும் இடுப்பில் மட்டும்தான் வலி இருக்கு. ஆமாம். அங்கே ஆர்த்தோ டாக்டர் பார்த்துட்டு மருந்து மாத்திரைகள் கொடுத்துருக்காங்களா? ஆமாம் சார், கொடுக்குறாங்க. சாப்பிட்டா சரியா இருக்கு. அப்புறம் மறுபடியும் தொந்தரவு கூடிக்கிட்டே தான் இருக்கு. ஓஹோ, எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தாங்களா? ஆமாம் சார், எடுத்து பார்த்தாங்க. எலும்பு தேஞ்சிருக்கு. இப்போ அந்த போனில் வந்து இதாக இருக்கு. அப்புறம் இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டப்போ நல்லா இருக்கு. மறுபடியும் அந்த இதாகி கேட்டால் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறாங்க. வெறும் வேற எதுவும் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் எதுவும் பண்ண சொன்னாங்களா? ஆமாம், அந்த கையை காலை மடக்கி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க? அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓஹோ. யூஸ்வலாக வந்து இந்த மூட்டு சம்மந்தமான வலிகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் இது தாங்க பண்ணணும். எக்ஸசைசஸ் பண்ணணும். கொஞ்சம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த வலி நிவாரணத்துக்கு அந்த வலி அதிகமாக இருக்கிறப்ப மட்டும் மாத்திரைகள் போட்டுட்டு மற்றபடி ஃபிசியோ பண்ணாலே வந்து பெயின் வந்து நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே உடல் எடை அதிகமாக இருந்ததுன்னா அந்த வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுங்கிறதும் எசென்ஷியல். இது ரெண்டும் பண்ணாலே சிக்னிஃபிகண்ட்டாக பெயின் ரிலீஃப் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு தடவை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வேறு ஏதாவது தொந்தரவு இருக்காங்கிறத பார்க்க வேண்டி வருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம், என் பேர் ஜெபராஜுங்க. சொல்லுங்க ஜெபராஜ், உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. நான் வந்து ஒரு பவுலர். சொல்லுங்க சார். கிரிக்கெட் விளையாடுவேன் நான். கிரிக்கெட் விளையாடும் போது என்ன ஆச்சுன்னா ரைட் ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போனால் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது பண்ணி முடிச்சதுல இருந்து எனக்கு ரைட் ஷோல்டரை மேலே தூக்க முடியலங்க. ஒரே பெயினாக இருக்கு. என்ன பண்ணுறது? ஜெபராஜ், உங்களுக்கு ஷோல்டர் டிஸ்லொகேஷன் ஆகி எத்தனை நாள் ஆச்சுங்க? அது ஒரு 3 months இருக்கும் டாக்டர். ஓஹோ, இப்போ வந்து உங்களால் கையை ஃபுல்லாக தூக்க முடியறதா எல்லா டைரெக்ஷன்லையும்? இல்லை டாக்டர், அதாவது என்னால் லெஃப்ட் ரைட் தூக்க முடியுது. அதுக்கு மேலே அதாவது ஹிப் லெவலுக்கு மேலே கை தூக்க முடியல, ஷோல்டர் தூக்க முடியல டாக்டர் என்னால். ஓகே. ஷோல்டர் ரிடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து கொஞ்ச நாள் கையை அசைக்காமல் வைக்க சொல்லியிருந்தாங்களா அந்த பேக் மாதிரி கொடுத்து? ஆமாம் டாக்டர், 3 weeks சொன்னாங்க. நான் 3 weeks அப்படி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு இது மொபிலிட்டி இருக்கு இல்லை எனக்கு. ஓகே. இது வந்து இப்போ வந்து நார்மலாக பார்த்தா இந்த ஷோல்டர் டிஸ்லொகேஷன் அப்படிங்கிறது வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தா யூஸ்வலாக நம்ம ஷோல்டர் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அது அந்த ஒரு ஸ்லிங் மாதிரியான ஒரு பேக் மாதிரியான ஒன்றை போட்டு இம்மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்க வேண்டியது எசென்ஷியல். எதுக்காகன்னு கேட்டால் அந்த எலும்புகள் அடிபட்டிருக்கும், உள்ள சதைகள் அடிபட்டிருக்கும், ரத்தக்கட்டு இருக்கும், அதெல்லாம் ரிசால்வ் ஆகிறதுக்கும் உள்ளே இருக்கிற அந்த டிஷ்யூஸ் ஆறுறதுக்காகவும் வச்சுருப்போம். யூஸ்வலாக என்ன ஆகும்னா அந்த அடிப்பட்ட அந்த ரத்தக்கட்டுனால ஷோல்டர் வந்து அந்த ஒரு 2-3 weeks முடிகிறப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்துட்டு ரெகுலராக ஷோல்டரில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி மூமெண்ட்டை நம்ம திரும்ப கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே உங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியும். நீங்கள் வந்து அந்த ஷோல்டர் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலே ஷோல்டர் வந்து ஃப்ரீ ஆகி பெயின் ரிலீஃபும் மூமெண்ட்ஸும் திரும்ப வந்துடும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க சார்? நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சார் உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. சொல்லுங்கள் சார். ஹலோ சொல்லுங்கள். நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். எங்கள் பாப்பாவுக்கு வந்து 6 வயசு ஆகுது சார். அது என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு 20 daysக்கு முன்னாடி வந்து நல்லா வாக் பண்ணிட்டு இருந்தது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரைட் லெக் மட்டும் கொஞ்சம் 1.25 சென்டிமீட்டர் வந்து லென்த் ஆயிடுச்சுங்க சார். திடீர்னு ஆயிடுச்சுங்களா இந்த மாதிரி? ஆமாம் சார். சரிங்க. அது மேபி பாப்பா வந்து கீழே வந்து எகிரி பிடிக்கிறதுனாலயோ அல்லது ஏதோ டிராமா விபத்து மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரிங்க. அதில் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மல். ஓஹோ. இடுப்புக்கு எடுத்து பார்த்தாங்களா? எக்ஸ்ரேஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா நார்மல். என்ன எடுத்து பார்த்தாங்க? எக்ஸ்ரேஸ். ஓகே. எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எல்லாமே பார்த்தாச்சுங்க சார். சரிங்க. ஆர்த்தோ டிஸ்கஸ் பண்ணதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சைனோவிட்டிஸா இருக்கலாம், ஒரு 15 days வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சரிங்க. பிசியோதெரபிஸ்ட் ஒருத்தர் பார்த்தோம். அவர் வந்து சின்ன குழந்தையா இருக்கனால இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம், 15 days வெயிட் பண்ணுங்க. சரி. அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க.
பாப்பாக்கு எதுவும் வலி எதுவும் இருக்குங்களா இடுப்புல? என்ன சார்? ஹிப் ஜாயிண்ட்ல இடுப்புல எதுவும் வலி எதுவும் சொல்றாங்களா? இல்ல சார், வலியில இல்லைங்க சார். ரைட் லெக் வந்து அப்படி இப்படி பெண்ட் பண்ணா பண்ண முடியுதுங்க சார். ஓகே. லெஃப்ட் லெக் ரைட் லெக் வந்து பண்ணப்படும்போது அப்படியே பாடியே கொஞ்சம் திரும்புது சார். அந்த இடம் மட்டும் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். சரிங்க, ஓகே. எம்ஆர்ஐல சைனோவைட்டஸ்னு வந்திருக்கு. இல்ல எம்ஆர்ஐல ஒண்ணுமே இல்லைங்க சார். எம்ஆர்ஐ நார்மல். எம்ஆர்ஐ நார்மலா இருக்கு. சரி, வேற எதுவும் பிளட் டெஸ்ட் எதுவும் பண்ணாங்களா? பிளட் டெஸ்ட்ல வந்து எல்லாம் நார்மல் சார். ஓகே, சரி. பாப்பாக்கு ஏதாவது இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1-2 மந்த்ஸ்க்குள்ள எதுவும் ஃபீவர், வைரல் ஃபீவர் மாதிரி எதுவும் வந்ததுங்களா? இல்ல அந்த மாதிரி எதுவும் வரலைங்க சார். அந்த மாதிரி எதுவும் வரல. சரி, ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய ஹிப் ஜாயிண்ட்ல உள்ள இருக்கிற அந்த சைனோவியம்ங்கிறது வந்து உள்ள இருக்கிற ஒரு லூப்ரிகன்ட் மாதிரியான ஒரு இது. ஸோ குழந்தைகளில் என்ன ஆகுனா ஒரு சில நேரம் எந்தவித முன்னால காரணம் இல்லாமலும் இல்லை ஒரு சிலருக்கு வைரல் ஃபீவர் ஏதாவது வந்ததுக்கப்புறமும் உள்ள இருக்கிற அந்த சைனோவியம் வந்து ரணமாயிடலாம். ஸோ அப்படி ஆகிறத தான் வந்து சைனோவைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுனா அவங்களால அந்த ஹிப்பை வந்து அசைக்க முடியாது. ஹிப் அசைக்க முடியாதுன்னா காலை மேலே தூக்குறது, சைடில் தூக்குறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணால் பெயின் இருக்கும். ஸோ அதனால் அவங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. அதே நேரம் இந்த ஆப்போசிட் லெக்கை வந்து நல்லா தூக்கி மடக்குனாங்க அப்படின்னா அந்த இடுப்பே முன்ன பின்ன டில்ட் ஆகிற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து அக்யூட் ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்கள ரெஸ்ட் பண்ணி, அதாவது வந்து பெயின் வரக்கூடிய எந்த ஒரு வேலையும் செய்யாமலும் அந்த உள்ளே இருக்கிற அந்த ரணத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்துகள் அதையும் எடுத்து ரெஸ்ட் பண்ணாலே வந்து அது செட்டில் ஆகிடும். அது செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களுக்கு வந்து ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை மெதுவாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு தேவை வந்து எம்ஆர்ஐ நார்மலாக இருக்குது, பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது, வேறு எதுவும் ஃபீவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இப்போ தேவை ரெஸ்ட்டு தான். உங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி பாப்பாவை வந்து இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுங்கள். ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க ஹிப்பை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதில் வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ராஜேஷ் பாபு சார், இப்போ ஜென்ரலாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டெய்லி ஆஃபீஸ் கோயிங் கைஸ் வந்து இந்த டெஸ்க் ஜாபில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கழுத்தில் ஏதாவது காமனாக ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? நான் சொன்ன மாதிரி இந்த வே வி யூஸ் அவர் நெக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பு எடுத்துக்கிறோம் நம்மளுடைய கழுத்து இல்லை லோ பேக் எதுவாக இருந்தாலும் ஸ்பைன் சம்மந்தப்பட்ட ரீஜன்ஸ். ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பு எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வலி வர்றதெல்லாம் இருக்குது. இப்போ நெக் பெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாங் ட்ரைவ் போகிறவங்க, 2 வீலரில் ரொம்ப தூரம் ஓட்டுறவங்க, டெஸ்க் ஜாப் நீங்கள் சொன்ன மாதிரி டெஸ்க் ஜாப் பண்ணுறவங்க, ரொம்ப குனிஞ்சே வேலை செய்கிறவங்க, லேப்டாப் அதிக நேரம் யூஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் யூஸ்வலாக அந்த பெயின் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஜாப் பண்ணுறவங்க எஸ்பெஷலி பொதுவாக எல்லாருமே நான் சொல்கிற இதை ஃபாலோ பண்ணுறது பெட்டர். இருந்தாலும் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கழுத்தை பராமரிப்பு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. லைக் நெக் எக்ஸசைசஸ்னு சிலது இருக்குது. அந்த எக்ஸசைசஸ் அவங்களுக்கு வலி வருதோ இல்லையோ ஒரு 30 வயசு அந்த மாதிரி சமயத்துலேருந்து அவங்கள செய்கிற தொழில் இந்த மாதிரியானதாக இருந்தால் அந்த எக்ஸசைசஸை அவங்க டெய்லி செஞ்சுட்டு வர்றது பெட்டர். ஸோ தட் நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிரச்சனையை தடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், நான் அப்பு என் பேரு. சொல்லுங்க அப்பு, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா சார் காலில் வந்து சார். ஓகே. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஓகே, மலேசியால இருந்து பேசுறேன். அதான் சார், இப்போ நான் டயபெட்டிக் சார். நான் வந்து ஓகே. ஸோ இப்போ 2 காலும் பாத்தீங்கன்னா சார் பயங்கரமான எரிச்சலா இருக்கு சார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காலில் நின்றுடுச்சு, இன்னொரு காலில் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க, கேட்குது, சொல்லுங்க. அதான் சார், இப்போ நம்ம டிரைவ் பண்ணி ரொம்ப நேரம் லாங் டிரைவ் பண்ணா எழுந்திருக்கிறப்போ ஒரு கால் மட்டும் பயங்கரமான பெயினா இருக்கு சார். அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துல அதுவே நின்றுடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் தூங்கி எழுந்திருக்கிறப்ப அப்புறம் நம்ம சேர்ல உட்காந்துருந்தாலும் ஒரு நாள் பூரா நின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, சொல்லுங்க. அதான் ஒரு மணி நின்று எவ்வளவு நேரம் நிற்க முடியுது, ஆனா நடக்கலாம் முடியுது. ஆனா உட்கார்ந்து இருந்துட்டு எழுந்திருக்கிறப்ப அந்த மாதிரி பெயின் வருது சார். ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு அந்த எரிச்சல் வந்து ஒரு பாதத்துல தான் இருக்கா இல்ல 2 சைடுலயும் இருக்கா? 2 பாதத்துலயும் இருந்தது. அது வந்து ஒரு காலுக்கு மாறிடுச்சு, ஒரு காலு நார்மல் ஆயிட்டு இப்போ. ஓகே. நீங்க சுகருக்கு வந்து ரெகுலரா மெடிசின்ஸ் எடுக்கிறீங்களா? ரீசெண்டா டெஸ்ட் பண்ணீங்களா? நார்மலா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமா சார், கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் சார். நார்மலா இருந்ததா சுகர் வேல்யூஸ்லாம்? இப்போ நார்மலா தான் சார் போயிட்டு இருக்கு சார். ஓகே. நீங்க சொல்ற மாதிரி 2 பக்கமும் பாதம் எரிச்சல் அப்படின்னா முதல்ல வந்து மருத்துவத்துறையில முதல்ல யோசிக்கிறது டயபெட்டிஸ் தான். ஏன்னா அதுதான் வந்து காமன் காஸ், இந்த 2 பாதமும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி. அதுக்கு அடுத்தது நம்ம யோசிக்க வேண்டியது வந்து லம்பார் ஸ்பைனில் ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் உண்டு.
இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ 2 சைடும் எரிச்சல் இருந்து ஒரு சைடு போயிடுச்சு, இன்னொரு சைடு மட்டும் இருக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்து கார் ஓட்டினா அந்த காலெல்லாம் உளைச்சல் வருது, வலி வருது அப்படின்னா உங்கள் டயபெட்டிஸ் ஸ்டேட்டஸ் நார்மலாக இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு we have to go and check your lumbar spine. ஸோ லம்பார் ஸ்பைனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, அங்கே நரம்பு அழுத்தம் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு யூ வில் நீட் சம் எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர்ஸ், இந்த நெக் அண்ட் ஷோல்டர்ஸுக்கு ஸ்பெஷலாக வந்து ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அதை வந்து மக்கள் அவங்க வீட்லேயே வந்து மசாஜஸ், ஆயில்ஸ் வச்சு மசாஜஸ் பண்ணிக்கிறது என்கரேஜபிளாக, ப்ளஸ் இதோட ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரி இருக்குன்றதை ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து மசில் கிராம்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அதுலேயே அவங்களே வந்து சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா வந்து அவங்களே அந்த ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆயில் அண்ட் மசாஜ் கான்செப்ட் வந்து வீட்டிலேயே பண்ணிக்கிறது என்கரேஜபிளா டாக்டர்? ஆயில் அண்ட் மசாஜ் பண்ணுறதுங்கிறது ஆஃப்கோர்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் தெரப்பின்னு சொல்லுவோம், லைக் வீடுகளில் அது தெரிஞ்சவங்க செய்கிறது. இப்போ அது வந்து எந்த பிரச்சனை அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ கழுத்தில் வந்து வலி இருக்குதுன்னு ஒருத்தருக்கு சொன்னோன்னா அவங்க வந்து அந்த ஒரு பெரியவங்க யாராவது ஒரு ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க, அந்த வலி போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது ஒரு சாதாரண மசில் பெயினாக இருக்கலாம், வலி போயிடும், ஸோ அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அதுக்கப்புறமா அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்குது, இல்லை அந்த பெயின் வந்து தோள்பட்டைக்கு பரவுது, இல்லை தோள்பட்டை கீழே கையிலலாம் பரவுது அப்படிங்கும்போது அது வந்து ஸ்பைன் ரிலேட்டட் ப்ராப்ளமாக ஆகிடுது. அப்போ வந்து இந்த மசாஜ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாது, தேவையில்லாமல் மசாஜஸை ட்ரை பண்ணவும் கூடாது. அப்போ வந்து நீங்கள் ஆர்த்தோபெடிக் கன்சல்டேஷன் போகிறது தான் நல்லது. அண்ட் டாக்டர், ஜென்ரலாகவே ஒரு டேர்ம் வந்து ஃபேமஸ் ஆகிடும், மெடிக்கலாக இருக்கக்கூடிய டேர்ம் வந்து மக்களுக்குள்ளே ஃபேமஸ் ஆகிடும். இப்போ எந்த பிரச்சனை அப்படி கழுத்து பக்கம் இல்லை பேக் பக்கம் ஏதோ பிரச்சனை அப்படின்னாலே வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து வந்துருச்சு. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த நேமே சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ்னால் என்ன அர்த்தம் டாக்டர்? இது நல்ல கொஸ்டின். இப்போது கன்சல்டேஷன்ஸ் வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக் பெயின் அப்படின்னா பேஷண்ட் வந்து உட்கார்ந்ததுமே டாக்டர் எனக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த வயசானா இருந்தாலும் அந்த பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லி அது ஒரு பழக்கமாகிடுச்சு. இப்போ அது ஆக்சுவலாக அந்த வேர்ட் வந்து இட் இஸ் கால்ட் சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ். ஸ்பாண்டைலோசிஸ் அப்படின்னா என்னென்னா ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வயசாக எலும்புகள் தானாகவே தேய்மானம் வரும், அதை தான் வந்து ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்கிறோம். அது ஸ்பாண்டைலோசிஸ்ங்கிறது அது வெர்டிப்ரால, அதாவது நெக்கு பேக் இங்கெல்லாம் நடக்கிறது. ஸோ இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படிங்கிறதே வந்து ஆக்சுவலாக அது கரெக்ட் டேர்ம் கிடையாது, ஸ்பாண்டைலோசிஸ் சொல்லணும். எஸ்பெஷலி அந்த ஸ்பாண்டைலோசிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானால் தான் வரும், அதாவது மோர் தென் 50s 60s அப்போ தான் சொல்லுவோம். சின்ன வயசுலேயே வருது அப்படின்னா, அதாவது ஒரு 30 வயசு இல்லை 40 வயசுகளில் ஸ்பாண்டைலோசிஸ் வருது அப்படின்னா அது தானாகவே வராது, அது வேறு ஏதாவது ரீசன்னால் வரலாம். கழுத்தில் அடிப்பட்டாலோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தது அதுக்கப்புறமாவோ அந்த மாதிரி வந்தால் தான் அது ஸ்பாண்டைலோசிஸ். ஸோ ஸ்பாண்டைலோசிஸ் அப்படிங்கிறது ஏஜ் ஆனப்புறம் வர்றது. யங் ஏஜில் பெயின் வந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து வேறு ரீசன்ஸாக தான் இருக்கணும், லைக் டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளம், இல்லை கழுத்தில் வந்து நரம்பு அழுத்தம், இல்லை ஜவ்வு பெஞ்சு போயிருக்கிறது, இல்லை இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி காரணங்களால தான் பெயின் வரும். ஸோ ஸ்பாண்டைலோசிஸ் அப்படிங்கிறத வந்து எல்லா ஏஜுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி நடத்து கொள்ள இருக்காங்க, பார்த்துட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் காலேஜ்லேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. எங்கள் வீட்டுக்காருக்கு இடுப்புல ஜவு விலை இருக்குங்க சார். சொல்லுங்கம்மா. 1.5 வருஷமா வலி இருக்கு. போன வருஷம் ஒரு வருஷம் முன்னாடி எக்ஸ்ரேவும் எம்ஆர்ஐ ஸ்கேனும் பண்ணணும். அதுல வந்து ஜவு விலகி இருக்குன்னு சொன்னாங்க சார். இப்ப வந்து மறுபடியும் வலி அதிகமா இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் பிசியோதெரபின்னு நிறைய வச்சுட்டோம். மாத்திரை அதிகமா சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறாரு. ஆனா தொடர்ந்து வலி இருந்துட்டே இருக்குன்னு சொல்லி இப்ப போன வாரம் திரும்பியும் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும். நேற்று டாக்டர் முறை கொடுத்ததுக்கு மறுபடியும் பிசியோதெரபி பண்ணுங்க, வலி அதிகம் 3 வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க சார். ஆனா வந்து இப்போ இந்த வலி சரியாகுங்களா? இப்ப வந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் நேற்று பார்த்ததுல வந்து ஜவ்வு வந்து சதஞ்சிருக்கு.
நரம்புல அழுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார். உங்க தானா சரியாயிரும், பிசியோதெரபி வச்சா சரியாயிருங்களா இல்ல ஆபரேஷன் பில் பண்ணணுமாங்க சார்? அதாம்மா, உங்க கணவருக்கு என்ன வயசு? 41 வயசு ஆச்சுங்க சார். இது 1.5 வருஷமா இருந்து இப்போ அதிகமாயிருக்கா இந்த வலி? ஆமாங்க சார். இப்ப கொஞ்ச நாளா வலி அதிகமா இருக்கு, நிக்கவும் முடியறது இல்ல, எதுவும் முடியல. வேலைக்கு போறதுல ஒரு 6 மாசம் வேலைக்கு போகாமயே இருந்தாரு. இப்ப இந்த 2-3 மாசமா குடும்ப சூழ்நிலைனால மறுபடியும் 2-3 மாசம் வேலைக்கு போனாரு. இப்ப தொடர்ந்து வேலை செய்ய முடியறது இல்ல. சரிம்மா, இப்போ அவருக்கு இருக்கிறாரு. அவருக்கு இடுப்புல மட்டும் வலி இருக்கா இல்ல அங்கேருந்து காலுக்கும் வலி பரவுதாமா? காலுக்கு வலி இருக்குங்க சார். ஒரு எந்த காலு, ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட் கால் வலிக்கும், லெஃப்ட் கால் அதிகமா வலிக்கும். இப்ப இந்த சைடு கால் வலிக்குதுங்கறாரு சார். நீங்க வந்துமா, நீங்க ஏற்கனவே நிறைய பிசியோதெரபி பண்ணிட்டீங்க, வலி மாத்திரைலாம் எடுத்துட்டீங்கன்னு சொல்றீங்க. அதனால இப்போ நீங்க பண்ண எம்ஆர்ஐ வந்து ஆக்சுவலா நம்ம பார்க்கணும். எம்ஆர்ஐல வந்து நரம்பு அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே பிசியோதெரபி மெடிசன்லாம் எடுத்து வலியே போகல, இப்போ ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அண்ட் சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம், கால் எவ்வளோ தூக்க முடியுது அதெல்லாம் பார்ப்போம் நாங்கள். அதுலேயும் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா தென் ஆப்ரேஷன் பற்றி யோசிக்கிறது பெட்டர்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சார், மை நேம் இஸ் வித்யா. நான் வந்து அண்ணனூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க வித்யா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க டாக்டர்ஸ் கிட்ட. சார், எனக்கு வந்து 20 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது சார். எனக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது பேக்ல வந்து 2 உருண்டையா கோல்டு சைஸ்ல இருக்கு சார், 2 குண்டா. பட் அது எனக்கு டாக்டர் 3 டாக்டர் கிட்ட போனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும் சொன்னாங்க. பட் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் குனிஞ்சிட்டு இருந்தா ரொம்ப பெயின் ஜாஸ்தி ஆகுது, ரொம்ப நேரம் படுத்து இருந்தா பெயின் ஜாஸ்தி ஆகுது சார். சரிம்மா, உங்களுக்கு வேற ஏதாவது மூட்டுல வலி உண்டா? லைக் கழுத்து இல்ல? அப்படிலாம் இல்ல சார், பேக் ஃபுல்லாவே பெயினா இருக்கு. அதுவும் எட்ஜ்ல வந்து ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க அதுக்கு எதுவும் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஏதாவது? அது மாதிரி எதுவும் சொல்லல சார். போனேன், அது தானாவே சரியாயிடும், அதுல ஒண்ணும் இல்ல. ஆனா உங்க பேக்ல ஃபீல் பண்ணா அந்த ஒரு கட்டி மாதிரி தெரியுதா? இப்ப கூட நின்னுட்டு தான் ரொம்ப வலிக்குது சார். பெயின் இது பண்றேன், ரியலைஸ் பண்றேன் நானு. ஃபைன். சரி, இது வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது ஸ்பைன் ரிலேட்டட் ப்ராப்ளம் மாதிரி இல்லை. இது வந்து அந்த ஸ்பைன், அதாவது லோயர் பேக், முதுகு மேலே ஒரு ஜவ் படர்ந்து இருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் சில சமயத்தில் ரணமாகி வீக்கம் மாதிரி வரலாம். வி சம்டைம்ஸ் கால் இட் மயோஃபேஷியல் நாடியூல்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். ரொமாட்டிசம் அப்படின்ற இதெல்லாம் சொல்லுவோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமாக தான் தெரியுது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. இதுக்கு ஆக்சுவலாக வந்து யூ வில் நீட் சம் மெடிசின்ஸ், ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி அதில் உங்களுக்கு குணம் ஆகலை அப்படின்னா வி கேன் ட்ரை இன்ஜெக்ஷன். அந்த வீக்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாம் அது கரையிறதுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சென்னை அண்ணா நகர்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க சார். அதான் சார், டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் போகும்போது ப்ராப்ளம் இல்லை சார். அதாவது இந்தியன் டாய்லெட்ல இருந்து போகும்போது உட்காந்து எழுந்திருக்க முடியல சார். எங்க வலி இருக்குங்க? உட்கார்ந்து எந்திரிச்சா என்ன சிரமமா இருக்கு? மூட்டுல 2 மூட்டுலயும் வலி சார். ஓஹோ, என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு? இது வந்து 52 சார். ஓஹோ, சரிங்க. இது வந்து பார்த்தா இந்த வயசாக அந்த முட்டு தேய்மானம் வரப்போ வரக்கூடிய ஒரு காமன் தொந்தரவுங்க. சரி சார். நம்ம முட்டியில் வந்து பார்த்தோம்னா ஒரு 40-50 இயர்ஸுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நிறையா படி ஏறி இறங்குற மாதிரியான நம்ம லைஃப் ஸ்டைல் இருந்தது அப்படின்னாலும், இல்லை நம்ம சமணங்கால் போட்டு ரொம்ப நேரம் உட்காடுறோம், இல்லை குத்த வச்சு உட்காடுறோங்கிறப்ப என்ன ஆகும்னா ஜாயிண்ட்டில் வந்து ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இதாகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி வேலைகள் செய்யும் போதெல்லாம் முட்டியில் வந்து முட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வலி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு இந்த சமணங்கால் போட்டு உட்கார்றதையோ இல்லை இந்த குத்த வச்சு உட்கார்றதையோ அவாய்ட் பண்ணுறது. இதை அவாய்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா ஜாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் வராமல் பார்த்துக்க முடியும். முட்டு தேய்மானம் வந்து அதிகமாகிறத நம்மளால் கொஞ்சம் ஸ்லோ பண்ண முடியும், தடுக்க முடியாது, ஆனால் ஸ்லோ பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாகவே வந்து ஒரு சிலருக்கு ஏதாவது முட்டு வலி இருக்குது, முட்டு தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன் ஜென்ரல் 50 இயர்ஸுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு சமணங்கால் போட்டு உட்கார்றதையோ இல்லை குத்த வச்சு உட்கார்றதையோ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் முட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தேய்மானம் இருக்குது, அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை முடிஞ்சால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன் சார். எனக்கு வயசு 36 வயசு ஆகுது சார். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இடுப்பு எலும்புல வந்து ஜவ்வு விலகி இருக்குன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சுது சார். சரி, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். சொல்லுங்கம்மா. இன்னொரு டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுல அவங்க வந்து சர்ஜரி எல்லாம் வேணாமா, இப்போதைக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு மருந்து மாத்திரை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சார். ஒரு 2 வருஷமா இருக்கு சார் இந்த ப்ராப்ளம் எனக்கு.
இப்போ ரீசெண்டாக எவ்வளோ நாளாமா வலி இருக்கு? ஒரு 2 வருஷமா இருக்கு சார். 2 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிச்சது சார். ஆனா வலி இருந்துட்டே இருக்கு சார் இடுப்புல. இப்போ உங்களுக்கு இடுப்புல மட்டும்தான் வலி இருக்கா இல்ல அங்கேருந்து காலுக்கு வலி பரவுதாமா? கால் வந்து அப்பவே மறுத்துருச்சு சார். இந்த பெயின் வந்து ஸ்டார்டிங்ல கால் அப்படியே ஃபுல்லா மறுத்துருச்சு எனக்கு. அது எவ்வளவு நாள் அப்படி இருந்தது? அது வந்து திடீர்னு அந்த மாதிரி ஆச்சு சார். வந்து இடுப்புல வந்து அப்பப்ப புடிச்ச மாதிரி இருந்தது. அது நான் வந்து சரி கேஸ் ட்ரபிளா இருக்கும் போல இருக்கு நான் டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். இல்ல இப்போ உங்களுக்கு கால் வலி எதுவும் கிடையாதா? கால் வலி இல்ல சார். ஆனா வந்து மறுத்துட்டே தான் சார் இருக்கு. ஆனா அது அப்போ இது எனக்கு சரியாகல சார். சரிம்மா. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணது எப்போ பண்ணீங்க நீங்க? அது 2 வருஷம் இருக்கும் சார். 2 வருஷம் முன்னாடி பண்ணதா? ஆமாங்க சார். ஓகே. இப்போ அப்போ இருந்த பெயினும் இப்போ இருக்கிற பெயின் கம்பேர் பண்ணா இப்போ உங்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கறது பெட்டர். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோன்னா அதில் வந்து நமக்கு தெரியும் ஜவ்வு எந்த அளவு விலகி இருக்குது, நரம்பு அழுத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிறது காமன் டேர்ம். அதில் ஒரு 4-5 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸை பொறுத்து தான் வைத்தியம் மாறும். இப்போது கொஞ்சமாக தான் விலகி இருக்குது, நரம்பு அழுத்தம் கொஞ்சமாக தான் இருக்குன்னா உங்களுக்கு வெறும் மெடிசின் அண்ட் ஃபிசியோதெரப்பியே போதும். அதுக்கு மேலே தேவைப்படாது. ஒரு அளவுக்கு மேலே அழுத்தம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் ஒரு 100 அடி தான் என்னால் நடக்க முடியும், ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் நடக்க முடியும், அதுக்கப்புறம் நடக்கவே முடியல, காலெல்லாம் தளர்ந்து போயிடுது, இல்லை வலி வருது அப்படின்னா அப்போ ஆப்ரேஷனை பற்றி யோசிக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம்மா, எங்கிறது பேசுறீங்க? விருத்தாசலத்துலேருந்து பேசுகிறோங்க. ஜெயா. சொல்லுங்க ஜெயாம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. ஒன்றும் இல்லை சார். 2011 முதுகு தண்டில் ஆப்ரேஷன் பண்ணேன். சொல்லுங்கம்மா. ஜவ் வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரி. அது 4 வருஷமா நல்லா தான் இருந்தா. இப்போ திடீர்னு அதே மாதிரியே வலி வந்துருச்சு, கால் மறுத்து போயிருக்கு. சரிம்மா. இப்போ திரும்பவும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்கன்னு சொன்னாங்க. எடுத்து பார்த்தா ஜவ் லைட்டா வளர்ந்து காலுக்கு போற நரம்பு அமுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க டாக்டருங்க. அது ஏதோ நெட்டு வைக்கணும்னு சொல்றாங்க. மேல ஒரு நெட்டு கீழே ஒரு நெட்டு வச்சுட்டா ஜவ் வளராது அப்படின்னு சொல்றாங்க. அது நல்லதா என்னன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் என்னன்னு கேட்கலாம். கால் நரம்பு அப்படி மறுத்து போயிருக்கு. என்ன வயசுமா உங்களுக்கு? 34 வயசு தான் சார் ஆகுது. 34ஆ? 2011 ஆப்ரேஷன் பண்ணாங்களா? 2011 பாண்டிச்சேரி மகாத்மா காந்தியில பண்ணேன். சரி. இப்ப வந்து தற்சமயத்துல போய் இங்க சிதம்பரத்துல காட்டிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பேக் பெயினும் இருக்கு, கால் வலியும் இருக்காமா? எனக்கு ஆப்ரேஷன் பண்ண இடம் வலிக்குது. சரி. இந்த பட்டெக்ஸ்ல இருந்து இந்த தொடைக்குள்ளார மறுத்து போயிருக்கு. கீழே பார்த்தா குதிகள் லைட்டா மறுத்து போயிருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ சரி, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்ப ஒரு பேக் பெயினும் இருக்குது, கால் வலியும் இருக்குது அப்படின்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று ஆப்ரேஷன் பண்ண லெவல்லையே மறுபடியும் பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன் பண்ண லெவலுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ புதுசாக பிரச்சனை வந்திருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படும். அதை பார்த்துட்டு பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து நம்ம சர்ஜரி பிளான் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்குது, கால் வலியும் அதிகமாக இருக்க தான் செய்யுது, உங்களால் நார்மல் வேலையே செய்ய முடியல அப்படின்னா அப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரலாம், மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரலாம். அப்போ அந்த ஆப்ரேஷன் செய்யும்போது தான் அவங்க சொன்ன மாதிரி அது ஸ்க்ரூஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த முதுகுத்தண்டு எலும்புலேயே ஸ்க்ரூஸ் போட்டு அந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற மூவ்மெண்ட்டை குறைக்கிறதுக்காக பண்ணுற ஆப்ரேஷன் அது. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதை பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம். சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் கேரளா இருந்து பேசுறேன் சார். என் சொந்த ஊர் மதுரை. சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. கை நமக்கு ஒரு வீடு கூட கூட்ட முடியல சார். கை நம்ம மணிக்கு வச்சு நல்ல வலி. கை மணி கட்டுங்க. அடிக்கடி கை வலிக்குது. சொல்லுங்கம்மா. எலும்பு ஜாயிண்ட் ரொம்ப வலி. காலும் அப்படிதான் வலிக்குது. குறுக்கு ரொம்ப வலி. ஒரு 2-3 வருஷமா இருக்கு சார். காலையில ஆயில்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போனா மாத்திரை கொடுக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் வலி இருக்காது, அப்புறம் பழையபடியும் வருது வலி. காலையில எந்திரிச்சா மூட்டுகள்லாம் பிடிச்சிக்குதாமா? அப்படியே இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கா சார்? காய்கறி நம்ம வெட்டிக்கிட்டு இருந்தோம்னா உட்காந்து கால் மடக்குது. ஆனக்கால் மாதிரி மந்து மாதிரி ஆயிடுது. ஓஹோ. இல்லம்மா, நீங்க காலையில தூங்கி எந்திரிச்சாலும் கால் சரியாகுது. காலையில நீங்க தூங்கி எந்திரிச்சோன்னா மூட்டுக்கு பிடிச்சிக்குதாமா? இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்காமா? இருக்க மாதிரி ரொம்ப சோர்வா இருக்கு சார். வலிக்குது. ஆனா நடுவுல வந்து நம்ம புளிய முடியாது. ஓஹோ. எல்லா மூட்டுலயும் இருக்கு. வாட்டை கூட்டுவோம் பார்த்தீங்கன்னா, கையில வந்து நமக்கு கையில ரொம்ப பேலன்ஸும் இல்ல. எல்லா மூட்டுலயும் இருக்குமா? எல்லாம் இந்த கைக்கு இந்த 2 காலுக்குமா சார் நடுவுல இருக்கு.
ஓஹோ சரி. உங்களுக்கு ஏதாவது ரத்த டெஸ்ட் எதுவும் பண்ணாங்களாம்மா? ரத்த டெஸ்ட் சுகர் இது ஒன்றும் இல்லை சார், ஃபர்ஸ்ட் தைராய்டு இருக்கு. என்னம்மா தைராய்டு இருக்கு? தைராய்டுன்னு சொன்னது 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் செக்அப் பண்ணா எம்ஆர்ஐ ரேடியோலஜிலாம் செஞ்சு பார்த்தோம் நாங்க. சரி தைராய்டுக்கு எதுவும் இல்ல, ஆனா தைராய்டு கிட்ட தான் இருக்கு, தொண்டையில் சுவாச வால்ல கிடக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அம்மா உங்களுக்கு எல்லா மூட்டுலையும் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த மூட்டுவாதம் இந்த ருமாட்டிக் இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டி வரும்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த ஜென்ரலாக பைக்கில் போகிற டெய்லி ஏதாவது பைக்கில் ட்ராவல் பண்ண வேண்டிய மக்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் அண்ட் பேக் பெயின் வர்றதுக்கு என்ன ரெமெடி நம்ம எடுத்துகிட்டு வரலாம், அதாவது என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கு செய்யலாம் அப்படின்றதையும், ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா, அதாவது எனக்கு மசில் கிராம்ப் ஆகிடுச்சு, எனக்கு பிடிச்சிக்கிச்சு, எனக்கு லிகமெண்ட் டேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ லிகமெண்ட் டேர்னா என்ன, மசில் கிராம்ப்னா என்ன, ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறது ஐ திங்க் நம்ம சவுத் இந்தியாவில் வந்து டோட்டலாக ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ பைக் ட்ராவலிங்கில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன பெயின் வரும் டாக்டர்? நெக், ஷோல்டர், பேக் மூணுமே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன ரெமெடி எடுத்துகிட்டு வரலாம், என்ன பண்ண முடியும் அதுக்கு? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து நிறையா பேர் வந்து லாங் டிஸ்டன்சஸ் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. வேலைக்காக வேண்டி வேறு விஷயங்களுக்காகன்னு சொல்லிட்டு பைக்கில் நிறைய நேரம் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெகுலராக அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு வந்து கழுத்தில், ஷோல்டரில், லோ பேக்கில் இதில் எல்லா இடத்துலையும் வந்து பெயின் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனால சஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது முக்கால்வாசி நேரம் இது ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மசில் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்ம இப்போ பைக்கில் உட்காந்துட்டு போகிறோன்னா நம்ம கையை வந்து ஒரே பொசிஷனில் வச்சுட்டு போகிறோம், இந்த ஷோல்டர்லாம் ஸ்டிஃபாக அந்த பொசிஷன் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறோம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா அந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ஒரு 40 minutes ட்ராவல் பண்ணுறீங்க ரோட்டில் அப்படின்னா அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிக்கும். இந்த மசில் ஸ்பாசம் அந்த ஒரு பிடிப்பு வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடியில் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் இப்போ கையை முன்னால் தூக்கணும்னா ஒரு மசில் இருக்கும், பின்னால் கொண்டு போகிறதுக்குன்னா ஒரு மசில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணுறப்ப என்ன ஆகுனா ஒரு சைடு மசில்ஸ் மட்டும் there will be more stronger than the opposite group of muscles. ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த ஒரு மசில் இம்பேலன்ஸ் அதனாலையும் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் வந்து ஒரு பேசிக்காக வீட்லேயே செய்யக்கூடிய மாதிரி ஒரு சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். ஓகே, அதாவது வந்து ஷோல்டருக்கும் சரி, நெக்குக்கும் சரி, பேக்குக்கும் சரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். இப்போ வந்து நம்மளுக்கே தெரியும், நம்ம டெய்லியும் ஆஃபீஸுக்கு 1 hour பைக்கில் ட்ராவல் பண்ண போகிறோம் டிராஃபிக்கில் அப்படின்னு சொன்னால் அந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 5 to 10 minutes ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணிக்கிட்டாலோ, இல்லை அந்த ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிட்டாலோ, இல்லை ரெகுலராகவே வந்து காலையில் எழுந்திரிச்சப்போ இல்லை சாயந்தரமோ வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணாலே வந்து நிறைய நேரம் வந்து இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். அப்படி இல்லை நான் பண்ணி இத்தனை நாள் ஆகி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கும் கரெக்டான போஸ்டரை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் உண்டான ஃபிசியோதெரப்பி அந்த பயிற்சி எடுத்துட்டாலே வந்து முக்கால்வாசி நேரம் நம்மளுடைய ஷோல்டர் பெயினை ரிசால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது டாக்டர் கனிராஜ் சொன்ன மாதிரி அந்த மசில் ஃபட்டிக் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் ரீசனாக சொல்கிறோம். நம்ம இப்போது லாங் ட்ரைவ் போகிறோம் பைக்கில் அப்படின்னா அப்போது ஒரே பொசிஷனில் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து நெக் பெயின் வரலாம், ஷோல்டர் பெயின் வரலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ இந்த மாதிரி தான் அவங்க டெய்லி போக வேண்டி வருது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அவங்க முன்னெச்சரிக்கையாகவே கொஞ்சம் ஷோல்டர் எக்ஸசைசஸ், நெக் எக்ஸசைசஸ் இந்த மாதிரி செய்கிறது நல்லது. இதுக்காக அவங்க தனியாக ஜிம் போகணும் இல்லை வெயிட்ஸ் தூக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. வீட்டிலே மார்னிங் ஒரு 10 to 15 minutes, ஈவினிங் முடிஞ்சால் இன்னும் ஒரு 15 minutes அந்த மாதிரி சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் இதை பண்ணாலே போதும், அந்த பெயின் வராமல் பார்த்துக்கலாம். பட் ஒன்ஸ் ஒரு அளவுக்கு மேலே பெயின் வருது அப்படின்னா தென் இட்ஸ் பெட்டர் ஒரு கன்சல்டேஷன் போகிறது நல்லது. ஏன்னா உள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே ஷோல்டர்லையோ இல்லை நெக்லேயோ ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே போஸ்டரில் போகும்போது திருப்பி அது வர்ஸாக கூட மாறலாம். ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம். நிகழ்ச்சியின் காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார், அருண். சொல்லுங்கள் அருண், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. என் தங்கச்சி பையனுக்கு வந்து ஒரு 7 வயசு ஆகுது சார். சொல்லுங்கள் சார்.
லாஸ்ட் 1 இயரா வந்து அவனால ஸ்டெப்ஸ் சரியா பேலன்ஸ் பண்ணி ஏற முடியல. இந்த தொடையில வந்து அவனால பேலன்ஸ் பண்ண முடியல. பஸ் ஏறுறப்பயும் அதே ப்ராப்ளமா இருந்துச்சு. சரி இது ஏதோ சும்மா ஸ்ட்ரென்த்லெஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்துட்டோம். அப்புறம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்ததுக்கு வந்து அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அப்படின்னாங்க. அவங்க ரிலேஷன் மேரேஜ் தான். அப்புறம் அவங்க வந்து இது வந்து ஹலோ சொல்லுங்க. ஃபியூச்சர்ல வந்து இது வந்து இன்னும் நிறைய எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கை கால் வராம போறதுக்கு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எக்மோர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. அங்க போனதுக்கு சீஃப் டாக்டரும் அப்படிதான் சொன்னாரு. இப்போ உள்ளதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், இன்கேஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது ட்ரீட்மெண்ட் பத்தி தான் கேட்கலாம்னு கூப்பிட்டேன் டாக்டர். ஓஹோ, வந்து ஒரு சில மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீங்கின மாதிரியா இருக்கு, ஒரு படி ஏற முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு. ஆமா சார். அதே மாதிரி பாத்ரூம்ல உட்காரும் போது எந்திரிக்க முடியாது. அதே மாதிரி இப்போ நார்மலா ஏதாவது சாப்பிட கீழே உட்கார்ந்தா கூட எந்திரிக்க முடியாது. அவன் கை கால் நல்லா ஏதாவது ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணி தான் எந்திரிக்கிறான். 7 வயசு ஆகுதுங்க? ஆமா சார், 7 வயசு ஆகுது. சரிங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இந்த மசில்ஸ் சம்பந்தமான ஒரு நோய் இது. இதில் என்ன ஆகும்னா ப்ராக்சிமல் மசில்ஸ் அப்படிமோ, அதாவது வந்து ஷோல்டரு, இடுப்பை சுற்றி இருக்கிற மசில்ஸு, இந்த மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக தான் தெரியுது நீங்கள் சொல்கிறது பார்க்குறப்போ. ஸோ இதுக்கு வந்து தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மக்கிட்ட இப்போ கரண்ட்லாம் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு உண்டான எக்ஸசைசஸ் பண்ணுறது மட்டுமே வந்து இப்போதைக்கு பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்கள் பீடியாட்ரிஷியன் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபிசியோ பண்ணுறது தான் இதுக்கு வந்து கரெக்டான தீர்வாக இருக்குங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க சார், பிரபாகரன். சொல்லுங்கள் பிரபாகரன், உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள். சார், ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. சொல்லுங்கள். இது 2 பக்கம் பிளேட் வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க ஸ்பைனல் கார்டில். அது என்னாச்சுன்னா நர்வ் வந்து அதில் கம்ப்ரஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நர்வ் வந்து எடுத்து விட்டு இது பண்ணியிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த யூரின் போகிறதும் மோஷன் போகிறதும் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுங்க டாக்டர். சரி. அதுக்கப்புறம் வந்து யூரின் போகிறது கண்ட்ரோல் ஆயிடுச்சு, இந்த மோஷன் போகிறது வந்து அடக்க முடியல. என்ன வயசு உங்களுக்கு? இப்போ 27 டாக்டர். எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு? அந்த ஆப்ரேஷன்லாம் எப்போ பண்ணது? ஒரு இப்போதான் டாக்டர், ஒரு 6 மாசம் ஆகுது, 5.5 மாசம் ஆகுது. சரி. அவங்க டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு வந்து டேப்லெட் எதுவும் கிடையாது. சரி. நீங்க வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவா ரெக்கவர் ஆயிக்கும், 6ல இருந்து 2.5 வருஷம் வரைக்கும் டைம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஸ்பைனல் கார்டு சர்ஜரினா எந்த லெவல்ல பண்ணாங்க? அடி முதுகுலையா இல்ல? இல்ல, அதான் சார், மோஷன் போறது வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேல இருந்து லோ பேக் சார். ஓகே ஓகே, சரி ஓகே. இப்போ உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் இல்லை இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்லை டாக்டர். அதே மாதிரி ரொம்ப மறுத்து போயிருந்தது பட்டெக்ஸ் இதெல்லாம். சரி. அதெல்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இப்போ காலில் அந்த ஒலியெல்லாம் எதுவுமே கிடையாது. மேல இருந்து விழுந்தனால தொடை அந்த தசையெல்லாம் தளர்ந்துட்டனால நட மட்டும் கொஞ்சம் சண்டி நடக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் அந்த தளர்ச்சி கொஞ்சம் இருக்கா? ஆமாம்மா, இது வந்து மேல இருந்து விழுந்ததுல அந்த சுத்தமா நடக்க முடியாம இருந்து இப்போ பிசியோ பண்ணி இப்போ 6 மாசத்துல இப்போ நடக்கலாம் முடியுது. இப்போ நீங்க தனியா நடக்கிறீங்களா இல்ல வாக்கர் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்ல டாக்டர், தனியா தான் நடந்துட்டு இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டெப்ஸ் ஏறுறது எல்லாமே பண்றேன். சரி ஓகே. மோஷன் கண்ட்ரோல் மட்டும் இல்லைங்களா? ஆமாம்மா, மோஷன் கண்ட்ரோல் மட்டும் இல்லை, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த பட்டெக்ஸ்ல லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் மதமதப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓகே ஓகே. உங்க அடிப்பட்டப்போ அந்த யூரின் மோஷன் கண்ட்ரோல் போகிறது காமனான விஷயம்தான். அதாவது முதுகு தண்டோடைய ரொம்ப அடி போர்ஷனில் அடிப்பட்டதுன்னா அந்த காடா ஈக்வைனான்லாம் சொல்லுவோம். அங்கே அடிப்பட்டதுன்னா இந்த மாதிரி யூரின் மோஷன் கண்ட்ரோல் போகும் தான். ஸோ இப்போது உங்களுக்கு 6 monthஸில் அந்த யூரின் கண்ட்ரோல் திரும்ப வந்துடுச்சு அப்படிங்கிறது இட்ஸ் அ குட் திங், ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி அந்த மோஷன் கண்ட்ரோலும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்குன்னு தனியாக நம்ம எதுவும் செய்ய முடியாது இப்போதைக்கு. கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ், விட்டமின் டேப்லெட்ஸு, கொஞ்சம் ஃபிசியோதெரபிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அந்த மோஷன் கண்ட்ரோலும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி 2 years அப்படிங்கிற கூட சொல்லணும்னு இல்லை. இப்போ யூரின் கண்ட்ரோல் திரும்ப வந்ததுனால மேபி இன்னொரு ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த கண்ட்ரோல் வருதான்னு. அதை தவிர இந்த தளர்ச்சி, இந்த மதப்பு இதெல்லாம் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மெடிசன்ஸ் ஒழுங்காக எடுங்க அண்ட் ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதை ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். பேசுறேங்க காஞ்சிபுரத்துல இருந்து. சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. காலில் விழுந்துட்டேன் சார் 1 yearக்கு முன்ன. சரிங்கம்மா. அது வந்து டாக்டர்கிட்ட போனேன், எல்லாம் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. சரிம்மா.
கொஞ்சம் குறைஞ்சிது. திருப்பியும் ஒரு 6 மாசத்துல இருந்து காலை கீழே வச்சா ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு, மரத்து போன மாதிரி இருக்கு அந்த கால் மட்டும். எங்கம்மா பாதத்துல இருக்காமா இல்ல கால்லயே அந்த மாதிரி மரத்து போன மாதிரி? காலே முட்டி வரலமே இருக்குங்க. ஓஹோ, முழங்கால் முட்டி வரையில இருக்காமா? ஆமாங்க சார். ஓஹோ, மரத்து போயிடுது. மரத்து போற மாதிரி இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்கு அந்த நேரம். ஓஹோஹோ, சரிம்மா. உங்களுக்கு பிபி சுகர் வேற எதுவும் இருக்காமா தொந்தரவு? அதெல்லாம் இல்ல, பிபி சுகர் எதுவும் இல்லைங்க. எப்ப கடைசியா டெஸ்ட் பண்ணிட்டீங்கம்மா? நான் 6 மாசத்துக்கு முன்னதான் பண்ணேன். 1 வருஷம் ஆச்சு விழுந்து. அப்புறம் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லி சொன்னாரு அவரு. எக்ஸ்ரேவா? வந்து அது வந்து 2000 ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு அவ்வளவு இது இல்ல, அப்புறம் பாக்கலாம்னு விட்டுட்டேன். அதோட அப்படியே இருக்கு. யூஸ்வலா இந்த கால் வலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைனால உங்களுக்கு அந்த மயக்கம் வர்றது தலை சுத்தல்லாம் வராதுமா, சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு மறுபடியும் பிபி இல்லை சுகர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கால் வலினால யூஸ்வலாக இந்த மாதிரி மயக்கம் தலை சுத்தல்லாம் வராது. அதனால் நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதுவும் பிபி இல்லை சுகர் வேறு ஏதாவது தொந்தரவு இருக்காங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறது முக்கியம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. டாக்டர், இந்த லிகமெண்ட் டேர் அண்ட் அந்த இதை பற்றி சொல்லிருக்காங்களா? கிராம்ப்ஸ்னா என்ன, லிகமெண்ட் டேர்னா என்ன டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம். கிராம்ப்ஸ் அப்படிங்கிறது மசில்ஸில் வர்றது. இப்போ ஒரு மசில் வந்து சடனாக அந்த கேட்சி பெயின் அப்படின்லாம் சொல்லுவோம். அது இழுத்துக்கும் போது அது ஸ்பாசம் அப்படின்னு நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் சொல்லுவோம். அது வந்து இட்ஸ் அ கிராம்ப் வந்து பொதுவான வார்த்தை. லிகமெண்ட் டேருங்கிறது டிஃப்ரெண்ட். லிகமெண்ட்னா என்னென்னா எனி ஜாயிண்ட், எந்த மூட்டுலேயுமே வந்து 2 எலும்போ இல்லை 3 எலும்போ சேர்ந்து தான் ஒரு ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணும். அந்த இடத்துல அந்த எலும்புகளை பிடிச்சிக்கிற ஜவ்வுக்கு பேர் தான் லிகமெண்ட். ஸோ லிகமெண்ட் டேருங்கிறது அடிப்படும் போது, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், இல்லை நம்ம ஒரு மூட்டை வந்து நமக்கு தெரியாமல் மடங்கிடுது, கீழே விழுந்துடுறோம், அந்த மாதிரி சமயத்தில் அடிப்படும் போது அந்த லிகமெண்ட் டேர்ஸ் அப்படிங்கிறது வரும். அதனுடைய வைத்தியம் தனி. அதாவது அதுக்கு வேண்டிய மாதிரி மருந்துகள் கொடுக்கலாம், ஃபிசியோதெரப்பி, இல்லை சில சமயத்தில் கம்ப்ரெஷன் பேண்டேஜ் கொடுப்போம். ஓரளவுக்கு மேலே அந்த லிகமெண்ட் டேர் ஆகிடுச்சு, அந்த மூட்டே வந்து லூஸ் ஆகிடுச்சு, அதனால் வெயிட்டு தாங்க முடியாத அளவுக்கு அப்நார்மலாக அசையுது அப்படின்னா தென் வி திங்க் ஆஃப் சர்ஜரிஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். மசில் கிராம்ப்ஸுங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். மசில் கிராம்ப்ங்க இப்போது இந்த நிகழ்ச்சியில் கூட முதல் நேயர் ஒருத்தர் கேட்டார், கிராம்ப்ஸ் நைட்டானா எனக்கு மசில் இழுக்குது அப்படின்லாம் சொன்னார். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அது வந்து டாக்டர் கனிராஜ் முதல்லே சொன்ன மாதிரி கால்சியம், மெக்னீஷியம் அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ்லாம் குறைபாடுகள்னால வரலாம். ஆர் சம்டைம்ஸ் விட்டமின் இ அப்படின்னு சொல்லுவோம், விட்டமின் இ டெஃபிஷியன்சிலையும் வரலாம். சம்டைம்ஸ் ஸ்பைன் ப்ராப்ளம்னாலையும் வரலாம். ஸோ இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கிறதுனால கிராம்ப்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு எப்போ அந்த கிராம்ப்ஸ் வருது, எத்தனை நாளாக இருக்குது, அது எந்த பார்ட் ஆஃப் பாடியில் வருது அப்படிங்கிறத பொறுத்து ஃபர்தராக டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ ஜென்ரலாகவே வந்து மசாஜஸ் அப்படின்றது அண்ட் இது எல்லாமே வந்து தெரிஞ்சால் செய்யணும், இல்லைனா வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இன்றைக்கி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து வியூவர்ஸ்க்காக சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் லாட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டாக்டர். தேங்க்ஸ். ஒன்ஸ் அகெயின் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.